புதுசாக ஒரு டிரான்ஸ்பரண்ட் சிஸ்டம் கொண்டு வர போகிறோன்றதையும் நம்ம வந்து இங்கே இருக்கிற அனைத்து இன்வெஸ்டர்ஸ்டையும் விளக்கணும். கண்டிப்பாக அவங்களும் வந்து பல இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு மீட்டிங் தமிழ்நாடு கவர்மெண்ட்டோடு நடந்ததே இல்லைன்னு சொன்னாங்க. இதெல்லாம் நம்ம செய்ய வேண்டும். கண்டிப்பாக அவங்களுக்கும் நம்ம என்ன மாதிரி இந்த கவர்மெண்ட்டு நம்மளுடைய முதல்வர் தலைமையிலான அரசு அவங்களுடைய விஷன்னு நெக்ஸ்ட் ஃபியூச்சரிஸ்டிக்காக அடுத்த 25-30 வருஷத்துக்கு எதை நோக்கி நம்ம பயணிக்கிறோம், என்னென்ன திட்டங்கள் கொண்டு வர போகிறோம், வர்ற இன்வெஸ்டர்ஸ்க்கு அதுவும் பவர் ஜென்ரேஷனில் இருக்கிற இன்வெஸ்டர்ஸ்க்கு நம்ம என்ன மாதிரியான ஒத்துழைப்புகளை கொடுக்க போகிறோன்றதை வந்து நம்ம தெளிவுபடுத்தி இருக்கிறோம். கண்டிப்பாக அனைவருக்கும் இது இந்த அரசுடைய நோக்கம் நம்ம அரசுடைய முதல்வருடைய விஷன் எல்லாமே சொல்லியிருக்கிறோம். கண்டிப்பாக நிறையா இனிமேல் டிரான்ஸ்பரண்ட்டாக அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான வழிவகைகளையும் செஞ்சு கொடுப்போம். இதன் மூலமாக தான் நம்ம வந்து அடுத்த வர்ற ஆண்டுகளில் நம்மளுடைய மின் தேவையை நம்ம பூர்த்தி செய்ய முடியும். ஸோ நம்ம வந்து பேட்ரி ஸ்டோர்டு சோலாரையும் பேட்ரி ஸ்டோர்டு விண்ட் பவரையும் நம்ம முதல் கட்டமாக எனேபிள் பண்ண போகிறோம். ஏன்னா நிறைய இடத்துல ப்ராப்பராக லோட் ஃப்ளோ ஸ்டடி பண்ணாமல் நிறைய இடத்துல அவங்க வந்து முதலீடுகள் செய்யப்பட்டிருக்கு. ஸோ அதெல்லாம் நம்ம யார் எப்படி பண்ணியிருக்கோம், எவ்வளோ லோட் ஃப்ளோ எவ்வளோ ஃப்ரீயாக இருக்குது, நிறைய இடத்துல யார் சும்மா பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க, இது எல்லாத்தையும் இந்த கணக்கீடு பணிகள் நடந்துகிட்ருக்கு. அதெல்லாம் ரிலீஸ் பண்ண பிறகு அதுவரை பேட்ரி ஸ்டோர்டு சோலாரையும் பேட்ரி ஸ்டோர்டு விண்ட் பவரையும் நம்ம வந்து முதல் கட்டமாக எனேபிள் பண்ண போகிறோம். ஸோ அது ஒரு வாரத்தில் அந்த சிஸ்டம் வந்து அப்ளிகேஷனு வெப்சைட் வந்து லான்ச் ஆயிரும். ஸோ அதற்கான பணிகள் அனைத்தும் நடைபெற்று வருகிறது. கண்டிப்பாக இன்வெஸ்டர்ஸ் அனைவருக்கும் கண்டிப்பாக அவர்கள் எதிர்பார்த்த விஷயத்தை நம்ம செய்து கொடுப்போம்னு சொல்லியிருக்கோம். பவர் ஜென்ரேஷனில் கண்டிப்பாக பவர் ஜென்ரேஷனில் மட்டும்தான் நம்ம தனியாருக்கு போவோம். மற்றபடி அனைத்து கட்டமைப்புகளும் ஏன்னா அடுத்த கட்டமைப்புகளும் கண்டிப்பாக டிஎன்இபி கிட்ட தான் இருக்கும். ஸோ பவர் ஜென்ரேஷனில் எனக்கு இருக்கிற லார்ஜ் இன்வெஸ்டர்ஸ் அனைவரும் அவங்களுடைய வியூஸையும் கேட்டோம், அவங்களுடைய பிரச்சனைகளையும் கேட்டோம். நம்மளும் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இந்த அரசும் எதை நோக்கி போகுதுன்னு சொல்லியிருக்கோம். கடந்த சில தினங்களாகவே மின்வெட்டுன்றது அதிக அளவில் இருந்துட்டே இருக்கு. மக்கள் தொடர்ந்து அந்த சாலை மறியல் போராட்டம் அதெல்லாம் இருந்துட்டே இருக்கு. என்ன தீர்வு காண போறாங்க? ஆட்சி அமைத்து ஒரு மாத காலம் நிறைவடையிருக்கு. எங்கெங்கெல்லாம் மின்வெட்டு இருக்கு, எவ்வளவு நேரத்தில் சரி பண்றோம்னு சொல்லி நேற்று இருந்து பார்த்துருப்பீங்க. நம்மளுடைய சோசியல் மீடியாவில் ஒவ்வொரு நிமிஷமும் எந்தெந்த மின்வெட்டு எதனால் ஆகுதுன்னு சொல்லியிருக்கோம். எங்கெங்கெல்லாம் வந்து ஒரு தவறான நபர்கள் அதை வந்து வேண்டுமென்றே வந்து ஃபியூஸ் எல்லாம் இது பண்ணி இல்லை அங்கே பவர் ஃபெயிலியர் வர வைக்கணும்னு நினைக்கிறேன். அவங்க மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்து ஒரு சில பேர் அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்கு. சிசிடிவி இருந்தனால ஒரு சில பேர் அரெஸ்ட் பண்ண முடிஞ்சு. சிசிடிவி இல்லாத இடத்துல கண்டிப்பாக பொதுமக்கள் தான். ஏன்னா ரிப்பீட்டடாக ஒரு சில இடத்துல ஒரே மாதிரியான பேட்டர்ன் வர்றப்ப நம்ம அசஸ்மெண்ட் பண்ணி பார்க்குறோம் ஏன் இந்த இடத்துல ரிப்பீட்டாக. பெரம்பூர்லேயும் பார்த்தீங்கன்னா 2 தெருக்களில் ரிப்பீட்டடாக ஒரே மாதிரியான பேட்டர்ன் இருக்குது. வந்தோடனே அவங்க வந்து ஒரு சில பேருக்கு மெசேஜ் அனுப்பிச்சு நீங்கள் உடனே போய் ரோட்டில் நில்லுங்கன்னு சொல்லி வேணுன்ட்டு இது பண்ணுறாங்க. நேற்று பெரம்பூரில் 40 நிமிஷத்தில் அது வந்து ஒரு இடத்துல ஃபியூஸ் ஆஃப் ஆச்சு. ஃபியூஸ் இது மாதிரி பிடுங்கப்பட்டுச்சு. 40 நிமிஷத்தில் புதுசாக ஃபியூஸ் போட்டு 40 நிமிஷத்தில் சரி பண்ணப்பட்டுச்சு. ஆனால் அது ஒரு சில பேர் தூண்டுதலின் பேரில் அவங்களை கொண்டு போய் ரோட்டில் கொண்டு வந்து பிரச்சனை பண்ணாங்க. ஸோ இதே தான் நேற்று மடிப்பாக்கத்தில் அரும்பாக்கத்தில் ஒரு இடத்துல வயர் கட் ஆகி 11 டிரான்ஸ்ஃபார்மர் பாதிக்கப்பட்டுச்சு. அதையும் துரித நேரத்தில் அவங்க வந்து நம்மளுடைய ஃபீல்டில் இருக்க டீம் போய் சரி பண்ணாங்க. ஸோ எங்கெங்கெல்லாம் எதனால் பிரச்சனைகள் வந்து சரி பண்ணுறோம், ஒரு சில இடத்துல வேண்டுமற்றே செய்யப்படும் விஷயங்களையும் நம்ம வந்து யாரெல்லாம் கண்காணிக்கோடு பிடிக்கப்படுதோ அதெல்லாம் பண்ணுறோம். பொதுமக்களும் எங்களுக்கு இதில் ஒத்துழைப்பு தரணும். ஏன்னா எங்கள் இதில் ரிப்பீட்டடாக வருதுன்னா அவர்களும் என்ன பிரச்சனை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு, ஏன்னா சிசிடிவி இருக்கிறனால ஒரு சில பேரை பிடிச்சோம். சிசிடிவி இல்லாத ஏரியாக்களில் பொதுமக்களுடைய ஒத்துழைப்பும் அவங்களும் ஓரளவு யாரையாவது இந்த மாதிரி சந்தேகப்பட்ட நபர் இருந்தால் கண்டிப்பாக தெரிவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மின்னகம் மூலியமா தான் இப்போ தினமும் வந்து எப்படின்னா மின்னகத்தில் இருந்தால் அந்த சோசியல் மீடியா டைம் எல்லாம் செயல்பட்டு வராங்க. மின்னகம் மூலியமாக தான் எனக்கு வந்து டெய்லி வந்து ஒவ்வொரு அப்டேட்டும் வந்துட்டு இருக்கு. மின்னகமும் அனைத்து டிஸ்ட்ரிபியூஷன் விட்டு முன்னாடி தனித்தனியாக செயல்பட்டு இருந்தாங்க. இப்போ மின்னகமும் நம்மளுடைய டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கிற அதாவது கீழே இருக்க சிஇ எல்லாம் சேர்ந்து இப்போ சோசியல் மீடியா டீம் இப்போ யாரெல்லாம் சோசியல் மீடியாவில் வர கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கோம் இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு வாரமாக செயல்பட்டு வராங்க. ஸோ மின்னகத்திலேருந்து தான் எல்லா கால்ஸும் ரிசீவ் பண்ணப்பட்டு அதன் மூலியமாக இங்கே டிஸ்ட்ரிபியூஷனில் யாருக்கெல்லாம் பிரச்சனை இருக்கோ அவங்களாம் இருக்குது. நைட்டு ரோந்துகளில் இன்னும் நிறைய பேர் பணி அமர்த்தப்பட்டிருக்கோம். நேற்று வந்து அடிஷ்னலாகவே வந்து நார்த் மெட்ராஸ்க்கு ஒரு 20 பேர் கொண்ட 3 குழுக்கள் அமைக்கப்பட்டு அவங்க அனுப்பியிருந்தாங்க. இப்போ பெரம்பூர் எல்லாத்தையும் வில்லிவாக்கம் எல்லா இடத்துலையும். ஸோ திரும்பவும் இந்த மாதிரியான நிறைய லார்ஜ் குழுக்கள் அதாவது எங்கெங்கெல்லாம் பிரச்சனை வருது உடனே சரிபார்க்கும் குழுக்களை நம்ம வந்து ரெடி பண்ணுறதுக்கான பர்பஸில் இருக்கும். முறைகேடு நடத்தினால 2 பேர் கைது பண்ணிருக்காங்கன்னா சஸ்பெண்ட் பண்ணி வரும். இந்த மீட்டிங் சரி ஏன்னா பல்வேறு அந்த இவங்களுக்கு வந்து தடையா இருந்தது அந்த அதிகாரிகள். ரெண்டு சென்டர் அதாவது உடுமல்பேட்டு திருநெல்வேலி 2 சென்டரில் தான் இதுக்கு முன்னாடி வந்து ரெனியூவல் எனர்ஜிக்கான அனைத்து அப்ரூவலும் நடந்துட்டு வந்தது. ஸோ இந்த சென்டர்லேருந்து நடக்க வேண்டிய அனைத்து பணிகளையும் இப்போ ஹெட் ஆஃபீஸ்லேருந்து பண்ணுறதுக்கான மாறுதலை செஞ்சுருக்கோம். ஏன்னா நிறைய பேர் இந்த சென்டரை வந்து சில தனிநபர்கள் தனியார்கள் தனியான கன்சல்டன்ஸ் அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸும் இன்டர்வென்ஷன்ஸும் அதிகமாக இருந்தது. ஸோ அதனால் இந்த 2 சென்டரையும் டிஸ்மேண்டில் பண்ணிவிட்டு என்ஜினியரிங் மட்டும் அங்கே யாரெல்லாம் இன்ஜினியரிங் அதாவது ஃபெயிலியர்ஸ் அட்டன் பண்ணுற இன்ஜினியர்ஸுக்கு மட்டும் மற்ற இடத்துக்கு
பிரித்து அனுப்பிச்சிட்டு தேவையான அனைத்து அப்ரூவலும் ஹெட் ஆஃபீஸ்லும் செய்கிறதுக்கான அனைத்து வேலைப்பாடுகளும் 2 வாரமாக நடந்து அதற்கான பணிகள் இனிமேல் இப்போ நேற்றுலேருந்து எல்லா அப்ரூவல்ஸும் நம்ம இங்கேருந்து தான் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ யாரெல்லாம் நம்ம ஏற்கனவே நிறுத்தி வச்ச கமிஷனுக்கு பெண்டிங் இருந்த நிறுத்தி வச்ச அந்த அப்ரூவல்ஸ் எல்லாமே இந்த ரீநேம் பண்ணுறது, அப்புறம் ரீபவரிங் பண்ணுறது, இது எல்லாத்தையும் நேற்று இருந்து அப்ரூவல் வந்து இங்கேருந்து கொடுக்கப்பட்டுள்ளது. சமூக விரோதிகள் காரணம். சார், சமூக விரோதிகள் நன்றி.